இலங்கை தமிழக கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம்? நானும் 5 வருடமாக ஒரு பிரதேச சபை உறுப்பினராக சுன்னாகத்தில் இருந்தனா. யாழ்ப்பாண மாநகர சபை கேட்டு வெற்றி பெற்றனா. குருசாமி என்பவர் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கின்றார். அவர் ஒரு நாள் கூட இங்கே வந்து வேலை செய்யவில்லை. பலரை தடுத்து விட்டார். தமிழர்கள் தமிழர்களுக்கே வாக்களித்து அதை நிரூபிக்க வேண்டும். ஜனாதிபதியாக வர முடியாவிட்டாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒரு குறைந்தது 5 தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றம், அதிலே 3 டெலோ உறுப்பினர்கள் உட்பட ரணிலுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்ற செய்தியும் பெருந்தொகைகள் மாறப்பட்டதென்றும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்களை பார்த்தீங்கன்னா அரசியல் ஆர்வம் மனதியாக இருக்கிறது, ஆசனம் நோக்கியதாக இருக்கிறது. நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக வருவதற்கு நான் கட்சியிலே ஆசனம் கேட்கவில்லை. நீங்கள் சொல்லுகிற பொழுது அவருடைய பேரிலே பார் லைசன்ஸ் அனுமதிகள் பெறப்பட்டிருக்கிறது, பெருந்தொகை பணம் கைமாறப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஒரு நாள் 2 நாளில் எடுத்தெடுத்து அழுகிறார். எனக்கு அவர்கிட்ட 7 கோடி வேண்டியாச்சு. தாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு சமகளம் நிகழ்ச்சியிலே நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அல்லது மத்திய குழுவினுடைய உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய விந்தன் கனகரட்னம் அவர்கள் இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவராக அண்மையிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார். அவரை இன்றைக்கு இந்த சமகள நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தற்காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம், குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய மிக நீண்ட கால செயற்பாட்டாளராக இருந்த விந்தன் கனகரட்னம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம். வணக்கம் மாயங்கரன். அதே போன்று இந்த களம் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக முதற்கண் வணக்கம். அத்தோடு உலகம் முழுவதிலும் வாழும் தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். உண்மையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு நீண்டகால செயற்பாட்டாளருடைய திடீர் மாற்றம், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி நோக்கிய மாற்றம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிற பொழுது எல்லோரும் ஒன்றாக இணைந்திருந்தாலும் அதுக்கு பின்னரான காலப்பகுதியிலே இப்பொழுது குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலே உங்களுடைய மாற்றம் தொடர்பாக நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்திலே 1984 ஆண்டு தை மாதம் 10ஆம் தேதி நாங்கள் உயர்தரத்தை முடித்திருந்த வேளையிலே அப்பொழுது எங்கள் இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட படுகொலைகள், ஆக்கிரமிப்பு யுத்தங்கள் இலங்கை இராணுவத்தால் தமிழீழ போராட்டத்துக்காக பல இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கிக் கொண்ட அந்த சூழ்நிலையிலே நான் அப்பொழுது இயக்கத்திலே சேர்ந்து கிட்டத்தட்ட 41 வருடம் இருந்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு நீண்டகால செயற்பாட்டாளராக இருந்து நீங்கள் விலகியது ஏன், தமிழரசு கட்சியில் இணைந்தது ஏன், தற்கால அரசியல் நிகழ்கால விடயங்களை பற்றி கேட்கிறீர்கள். அந்த வகையிலே அங்கரன் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவை பொறுத்தவரையிலே கூடுதலாக நான் யாழ் மாவட்டத்தை தான் பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்றேன். சில மாவட்டங்களிலும் மாவட்ட அமைப்பாளர்களாக இருந்த நான் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் இருந்திருக்கின்றேன். அந்த கட்சியிலே உயர் பொறுப்புகளை தலைமைக்குழு, மத்திய குழு, பொதுக்குழு, அதை விட பொறுப்பு நிலைகள், இப்படியாக பல நிலைகளிலும் இருந்து வந்தவன். திடீரென ஏன் தமிழரசு கட்சியில் இணைந்த காரணம், குறிப்பாக எனக்கு நீண்ட காலமாக இந்த கட்சியினுடைய நிர்வாக ரீதியான செயல்பாடுகள், அரசியல் ரீதியான செயல்பாடுகள் மற்றும் பிரதேச ரீதியான பாகுபாடுகள், வேறுபாடுகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் எனக்கு நீண்ட காலமாக இருந்தது. இது 2010 தேர்தலிலே உதாரணத்துக்குங்கிறேன். நான் ஒரு வேட்பாளராக இந்த மாவட்டத்திலே தனி ஒருவராகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். நான் அப்பொழுது யாழ் மாவட்டத்திலே டெலோ என்று ஒரு தரம் இல்லை, அலுவலகமும் இல்லை. எனது வீடே அலுவலகமாக இருந்தது உங்களுக்கும் தெரியும். அந்த டைமிலிருந்து உங்களையும் அறிவேன். அந்த காலத்திலே எனக்கு தர வேண்டிய பாராளுமன்ற ஆசனத்தை
ஒரு தவறான ஒருதருக்கு கொடுக்கப்பட்டது. அது மூனா ரெமிடியாஸ். ஆனாலும் கொடுக்கப்பட்டு அவர் கட்சி தாவி சென்றார். அதாவது அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய கட்சியிலே பின்பு இணைந்தார். பின்பு பிடிப்பிலே எல்லாம் இணைந்திருந்தார். அப்படியாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த காலத்திலே அவர் கட்சி மாறி செல்லக்கூடிய ஒருவராகவும் சோரம் போகக்கூடிய ஒருவராகவும் இருக்கிற பொழுது அவரை நான் மறுதளித்தேன். ஆனாலும் பிறகு கட்சி தலைவர் அவர்கள் அடைக்கலநாதன் இல்லை, அவரை தான் போட வேண்டும், தான் சார்ந்த சமூகம் என்று அவர் விரும்பியதால், நான் சார்ந்த சமூகத்தவர்கள் அதுக்குள்ளே பலர் இருப்பதாலும் அந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பட்டியலிலே அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் நேர்மையாக நீதியாக வேலை செய்தேன். அது ஒரு விடயம். அதே போல் 2013ஆம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலிலே அந்த காலத்திலே அந்த அமைச்சுக்களுக்கான மாற்றங்கள் நிகழ்ந்தது. நிகழ்கின்ற பொழுது அதிலே ஒரு வருடம் எனக்கென்றுதான் அந்த அமைச்சை கட்சியால் உயர்விடம் அதை பரிந்துரைத்திருந்தது. ஆனாலும் அதை குறுக்கு வழியிலே தனது மைத்துனர் அல்லது உறவினர் சமூகத்தவன் என்று சொல்லி தவறான ஒருத்தருக்கு அது வழங்கப்பட்டது. அது கட்சி தலைமை தான் செய்தது. பின்பு அவரே கட்சி தாவி சென்று விட்டார். போதாக்குறைக்கு ஒரு வருஷம் அமைச்சராக இருந்து ஊழலும் செய்துவிட்டு போய்விட்டார். அதை சுகாதார அமைச்சிலே கூட அதை அறியலாம். அப்படியாக இந்த பிழையான நடவடிக்கைகள், அதை விட இந்த 2019-20 நடந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே நான் ஆசனம் கேட்கவில்லை. ஆனால் குருசாமி சுரேந்திரன் என்று ஒருவர், அவர் ஸ்ரீ டெலோவினுடைய ஒரு செயல்பாட்டாளர். அவர் டெலோ இயக்கத்திலே ஒரு காலமும் இருக்காதவர், ஒரு நாள் கூட இருக்காதவர். ஆனால் அவர் டெலோவிலே ஆரம்பகால உறுப்பினர் என்று எல்லாருக்கும் வகுப்பெடுப்பார். ஆனால் எங்கள மாதிரியான ஆட்களுக்கு அவர் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு யாரார் இருந்தார்கள், யாரார் இறந்தார்கள், யாரார் விலகினார்கள், யாரார் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், யார் யார் ஆதரவாளர்கள் என்று அத்தனை வடகிழக்கு முழுவதும் உலக நாடு முழுக்களும் எங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சோம். ஒரு நாள் கூட அவர் இருந்ததாக நாங்கள் அறியவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை. எவருக்குமே அது அப்படி இல்லைன்றது தெரியும். அவரை ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத, மக்கள் மத்தியிலே பரிச்சயம் இல்லாத, மக்கள் மத்தியிலே செல்வாக்கோ அல்லது நன்மதிப்போ அல்லது யாழ் மாவட்டத்திலே வாக்குரிமையோ அல்லது ஒரு நிரந்தர பதிவிடமோ இல்லாத ஒருவரை கொண்டு வந்து திணித்தார்கள். அவர் 9வது 10 வேட்பாளர்களே 9வதாக என்கிறேன் படுதோல்வியை தழுவினார். அப்போ ஒரு ஓடுற குதிரைக்கு பந்தயம் கட்டுறதா, ஓடாத குதிரைக்கு பந்தயம் கட்டுறதா? தேர்தல் கேட்பது என்பது வெற்றி பெறுவதற்காக. கட்சி ஒரு ஆசனத்தை போட வேண்டுமென்றால் அவர் வெல்ல வேண்டும், வெல்லக்கூடியவரைத்தான் போட வேணும். சும்மா ஒரு வெல்லாதவர்களை போடக்கூடாது. இதுபடியாக இருக்கங்கிறன் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சியினுடைய தலைமைக்குழு என்று சொல்லப்படுகின்ற உயர்பீடம், அது திருவோணமலையிலே கடந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 2ஆம் தேதி அந்த தலைமைப்பிடம் கூடியது. அதே போல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்திலே நான் அந்த கட்சியிலே அப்பொழுது நிர்வாக செயலாளர். அப்பொழுது நான் இதுக்கு முதலே யாழ்ப்பாணத்திலே எனக்கு தெரிவிக்காமல் திரு குருசாமி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய டெலோ உறுப்பினர்களை இரகசியமாக அழைத்து தன்னைத்தானே வேட்பாளராக பிரகடனப்படுத்தி அறிவித்து விட்டார். ஆனால் யாரை வேட்பாளராக எந்தெந்த மாவட்டத்திலே நிறுத்துவது, கட்சிகளே இருந்து நிறுத்துவது, வெளியிலே இருந்து நிறுத்துவது என்றெல்லாம் என்கிறேன், அது கட்சி தலைமை குழு தான் தீர்மானிக்கின்றது, முடிவெடுக்கின்றது. ஆனால் முற்றிலும் வித்தியாசமாக இவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திவிட்டு அங்கே திருவோணமலையிலே கூட்டத்திலே நான் மறுதளித்தேன். இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, இவருக்கு அவ்வளவு மக்கள் மத்தியிலே நன்மதிப்பில்லை, செல்வாக்கில்லை, கடந்த தேர்தலிலே 9ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டவர். அதைவிட இவர் அதாவது வெள்ளவத்தையிலே இருக்கக்கூடிய ஹாலிவுட் பிளேஸ் என்ற இடத்துல ஒரு 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 வாடகைக்கு ஒருவர் வீடொன்றை கொடுத்ததை திருட்டு உறுதி முடித்து இவர்தான் அதை எல்லாம் செய்து
அதே சரி, அந்த தனிப்பட்ட விடயங்களை ஓ விடுவோம். நீங்க அப்படியா சொல்றது ஒரு போல மோசடி வழக்கை சந்தித்தவர் சந்திச்சு ஒரு கிரிமினல் வழக்கு ஒன்று அவருக்கு இருக்கின்றது. அதுக்கான ஆவணம் இந்த கைவசம் என்னிடமும் இருக்கின்றது. அந்த திருட்டு வழக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு 4 கோடி பெறுமதியான ஒரு ஆதனத்தை மாட்டிய போட்டவருக்கு திருப்பி என்ன இந்த பாருங்க, இந்த அடையாள அட்டையை அவரே செய்திருக்கிறார். ஒரு ஒரு ஆட்பதிவு திணைக்களம் செய்ய வேண்டிய அடையாள அட்டையை அவரே உரிமையாளர் போல் இன்னொருத்தரை வைத்து செய்திருக்கிற அடையாள அட்டை இது. அடுத்தது பாருங்க, இந்த அரங்க வழக்கு கொப்பி இருக்கின்றது. இதிலே இவர் தான் திருட்டு வேலை செய்தார் என்ற அத்தனை சாட்சியங்களும் பாதிக்கப்பட்ட தரப்புகளும் என்னோட தொடர்பு கொண்டு முழு விவரங்களையும் தெரிவிக்கப்பட்டிருக்கல. அதை விட இவர் ஜெனீவாவுக்கு ஒரு பிரேரணையை கொண்டு போகிறார். பல தமிழ் கட்சிகளிட்ட இருந்து வேண்டிக் கொண்டு அங்கே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் ஓட விரட்டி இவருக்கு அடி போட்டு துரத்துகின்றார்கள். காணொலி எல்லாம் வந்தது. கஜன் போன்றவர்கள், பிரபலியமான ஊடகவியலாளர்கள், பிரான்சில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சென்று இவரை துரோகி, ஒட்டுக்குழு, அது என்று சொல்லி அப்படி பேசி அனுப்பினவர்கள். இப்படியாக ஒரு தவறான ஆளை போட வேணாம் என்று நான் மறுத்தேன். அப்பொழுது என்கிறேன், தலைமை குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் இல்லை, யாழ்ப்பாணத்திலே 2 ஆசனங்களை கேட்கின்றோம் கட்சிக்கு, அதிலே 1 விந்தனுக்கு, 1 குருசாமி சுரேந்திரனுக்கு என்று சொல்லப்பட்டாச்சு. சொல்லப்பட்டவுடனே நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், குருசாமிக்கும் கொடுக்க வேண்டாம், அவர் பிள்ளையானால் நானும் கேட்கல, வேறு 2 பேர் இதுக்குள்ளே இருக்கணுமென்று அதிலே 2 பேரை நான் அடையாளப்படுத்தினேன். இல்லை இல்லை என்று அவர்களை ஏகமனதாக தீர்மானித்தார்கள். நான் சொன்னேன், இந்த ஆசனம் எனக்கு கிடைக்க பெறாது என்பதை கூட்டக்குறிப்பிலே செயலாளர் குறிப்பிடும்படியும் நான் சொன்னேன். இப்படியாக வந்த பிற்பாடு ஆனால் எனக்காக அது வழங்கப்பட்டு விட்டாச்சு. அப்படியும் இருந்து எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தும் கிட்டத்தட்ட குருசாமி, நான் கிட்டத்தட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளராக இலங்கையிலே ஒரு முன்னணி சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறேன். அப்படியாக சமூக சேவை செய்பவன். யாழ் மாவட்டத்திலே கூட பல ஆயிரக்கணக்கான ஏழை பிள்ளைகளை எல்லாம் படிப்பிக்கின்றோம். இலவச கற்றல் உபகரணங்கள், அத்தோடு இலவச வகுப்புகள், பரீட்சைகள் நடத்துவதென்று இப்படி வறுமக்கோட்டுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்வாதார உதவிகள், தையல் இயந்திரம், கோழி வளர்ப்பு, கறவை மாடு, கறவை ஆடு, அப்போ இப்படியாக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு பெரும் ஆதரவு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. தனிப்பட்ட ரீதியான ஆதரவுக்கு ஆக குறைந்தது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு 20,000 வாக்கு இருக்கிறதுன்றதை நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், அங்கரன், நான் 5 வருடமாக ஒரு பிரதேச சபை உறுப்பினராக சுன்னாகத்தில் இருந்தேன். யாழ்ப்பாண மாநகர சபை கேட்டு வெற்றி பெற்றனான். வடக்கு மாகாண சபை கேட்டு தீவகத்திலே 10,000 வாக்கை அள்ளி ஏனைய தொகுதி அத்தனைகளும் விக்னேஸ்வரன் ஐயா 1ஆம் இடத்தில் வந்தவர். தீவகத்திலே நான் விக்னேஸ்வரன் ஐயாவை முந்தி பெரும்பான்மையான வாக்கை எடுத்து வெற்றி பெற்றேன். அப்போ நான் வந்து ஒரு கிழமைக்குள்ள நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்கு 2 பேருக்கு போட வேண்டும் என்று நான் மனசார வேலை செய்து போட்டேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், மற்றது தொலைபேசிகள் ஊடாக சமூக மட்ட அமைப்புகள், ஆதரவாளர்கள், நண்பர்கள், இப்படியாக பலருக்கு சொல்லி ஒரு 10,000 கிட்ட நான் திரட்டி விட்டேன். 2 பேருக்கு போட வேணுமென்று அது ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய முதலே அங்கிறேன். அது வந்து நான் செய்த ஒரு பிரச்சாரம். நான் அவருக்கும் சேர்த்து வேலை செய்வோம் என்று ரெடி பண்ணி கொண்டிருக்கல. இது நடந்து கொண்டிருக்கல டெலோ சார்பிலே சசிகலா சாவச்சேரியிலிருந்து போடுவான்னு சொல்லப்படுகின்றது. அப்போ சசிகலா தமிழரசு கட்சியிலே ஒரு உறுப்பினர், முன்னாள் மாமனிதர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜுடைய மனைவி, தமிழரசு கட்சியிலே ஒரு முக்கிய உறுப்பினர், தமிழரசு கட்சியிலே இருந்து கொண்டு வந்து சசிகலாவை வேட்பாளராக்கிவிட்டார்கள். அப்பொழுது அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், இது ஒரு பின்கதவு அரசியல். அது மட்டுமல்ல, அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் என்று சொன்னால், கடந்த வருடம் 11ஆம் மாதம் 11ஆம் தேதி நான் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி இவருக்கு வாக்களிக்கக்கூடாது என்றும் தலைவரையும் கடுமையாக சாடினது உண்மை. அதுக்கு பிரதியீடாக குருசாமி அவர்களும் அதே மாதம் ஒரு பத்திரிகையாளர் மாநாடை நான் நடத்தியது 8ஆம் தேதி, அவர் வைத்தது 11ஆம் தேதி, 11ஆம் மாதம் கடந்த வருடம். அப்போ எனக்கு எதிராக அவரும் சில கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்போ என்னென்று சொன்னால், இப்பொழுது பார்த்தேன், இவர்கள் அந்த ஜனாதிபதி தேர்தல், உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது நாங்கள் பொது வேட்பாளர் என 7 பொது அமைப்புகளும்
அதுக்குள்ளே 80 அமைப்புகள் இருந்தாலும் முக்கியமானவர்களை 7 பொது அமைப்பு பிரதிநிதிகளாகவும் கொண்டு வந்து அத்தோடு 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சியும் அதுக்குள்ளே பல கட்சிகள் இருந்தது. எல்லாமா 14 அமைப்புகளே நான் தீவிரமாக யாழ்ப்பாணத்திலே நான் வேலை செய்கின்றேன், சங்குக்கு வேலை செய்கின்றேன், அவ்வளவு ஆவணங்களும் இருக்கின்றது. ஆனால் குருசாமி என்பவர் கட்சியினுடைய தேசிய பொருளாளராக இருக்கின்றார். டிடிஎன்ஏ கட்சியினுடைய ஒரு என்ன சொல்ற வடக்கு மாகாண இணைப்பாளராக இருக்கின்றார். நான் டிடிஎன்ஏ கட்சியின் ஒரு யாழ் மாவட்ட இணை அமைப்பாளராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் கூட இங்கே வந்து வேலை செய்யவில்லை. பலரை தடுத்து விட்டார், பலரிலோ உறுப்பினர்களை தடுத்து விட்டார். வன்னி மாவட்டத்திலே சங்குக்கு வேலை செய்வதாக இதுக்கும் ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும், நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும், நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் வந்து ஒரு இணைந்த வடகிழக்கு மாகாணத்திலே ஒரு சுயாட்சியை அல்லது ஒரு சமஷ்டி கோட்பாட்டின் அடிப்படையிலே அதிகார பரவல் ஒன்றைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற செய்தியை சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் உரத்து சொல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் ஆணை ஒன்று மக்களிடம் கேட்க வேண்டும். தமிழர்களுக்கே வாக்களித்து அதை நிரூபிக்க வேண்டும். ஜனாதிபதியாக வர முடியாவிட்டாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய அபிலாசை எண்ணம் விருப்பம் என்பதை பிரதிபலிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்ட அடைக்கலநாதன் பத்திரிகையாளர் மாநாடு வைத்து சொன்ன குருசாமி ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு ரகசியமாக பேசி அங்கே வன்னி மாவட்டத்திலே 3 மாவட்டத்திலும் அவர்கள் வேலை செய்யவில்லை, அங்கே யாழ்ப்பாணத்திலே வேலை செய்யவில்லை. மட்டக்களப்பிலே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அவர் ரணிலுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் மாநாடு வைக்கிறார்கள். அப்ப 7 தமிழ் பொது அமைப்புகள் 6 கட்சியும் திகைத்து போய் நின்றார்கள். 6 கட்சிகளும் புடுங்குப்பாடாக இதுதான் பேசுபொருளாக இருந்தது. தேர்தல் தொடங்கி முடியும் வரைக்கும் இதுதான் பிரச்சனையாக. ஒரு மிக நீண்ட முரண்பாடுகளினுடைய தொகுப்பின் அடிப்படையில் கட்சியை விட்டு விலகி செல்வது என்ற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. கட்சியை விட்டு விலகுவதற்கான உங்களுடைய காரணங்கள் சரியாக இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் இல்லை என்னென்று சொன்னால், அதாவது ஜனாதிபதி, அதாவது உங்களுக்கு தெரியும் கோத்தபாயா அவர்களை அரகல அந்த போராட்ட அணி அகற்றிவிட்டது. அப்பொழுது 3 வருடம் எஞ்சிய காலம் ஜனாதிபதி இருந்தது. அப்போ பிரதமராக மஹிந்த விலகிவிட்டார், ஜனாதிபதி விலகிவிட்டார், அவர்கள் ஆசனத்திலே அமர முடியாது. பாராளுமன்றத்திலே ஒரு தேர்தல் வருகின்றது. அதாவது அந்த மொட்டு கட்சி, அதாவது இலங்கையிலே எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒரு ஆசனத்தை கூட பெறாத ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தேசிய பட்டியலை எடுத்து 1 வருடம் கழித்து அவர் ரணில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பின்பு பிரதமராக வந்து ஜனாதிபதியாக வந்த வரலாறு உலகத்துக்கே தெரியும். அவருக்கா அல்லது டலஸ் சஜித் ஆதரித்து நிற்கக்கூடிய டலஸ் அழகப்பெருமாளுக்கா வாக்களிக்கிறது என்ற விடயம் சம்பந்தன் ஐயா விட்ட அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்றார்கள் 10 நாடாளுமன்ற உறுப்பினர். 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக முடிவெடுக்கின்றார்கள், நாங்கள் டலஸ் அழகப்பெருமாளைத்தான் ஆதரிப்போம், ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லி. அதிலே தெளிவாக முடிவெடுத்து விட்டு எந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் நீங்கள் யாரை விசாரித்தாலும் சொல்லுவார்கள், ஒரு ஆக குறைந்தது 5 தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றம், அதிலே 3 டெலோ உறுப்பினர்கள் உட்பட ரணிலுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்ற செய்தியும் பெருந்தொகைகள் மாறப்பட்டதென்றும் சொன்னது. அதிலே வினோனோகராதலிங்கத்தை நான் சந்தேகிக்கவில்லை. 2 டெலோ உறுப்பினர்களை உறுதிப்படுத்தினவர்கள் எல்லோரும், எல்லா கட்சிகளும் உறுதிப்படுத்தினது. அதாவது பெருந்தொகை கையூட்டு வேண்டப்பட்டது, 10 கோடி பரிமாறப்பட்டது என்று கூட அப்பொழுது பேசுபொருளாகவும் பெரும் எல்லா சமூக வலைத்தளங்கள் பத்திரிகைகள் ஊடகங்களிலும் வந்த செய்தி. அப்போ பாருங்கள், டலஸ் அழக பெருமாள் என்று சொல்லி போட்டு நீங்கள் துரோகம் அழைத்து இஞ்சால ரணிலுக்கு பின்கதவ அரசியல் டீல் செய்கிறீர்கள். டலஸ் அழக பெருமாளோட உடன்பட்டது அரசியல் கைதியை விட வேணும், ஆனால் ஒப்பந்தம் செய்ய தேவையில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்த வேண்டும். அடுத்தது வந்து இந்த ஆக்கிரமிப்பு, உங்களுக்கு தெரியும், இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்த வேண்டும், வடகிழக்கில் இராணுவங்களை குறைக்க வேண்டும் என்று சில உடனடியாக அரசியல் தீர்வை அவர் தருவார் என்றோ அல்லது அதை ஒரு கொண்டு வருவார் என்று கேட்க முடியாது. சில விடயங்களை ஒரு கனவான் உடன்படிக்கையாக மனதால பேசி ஒரு உறுதிப்பட அவரும் சஜித்தும் அதிலே உறுதியாக வாக்குறுதி தந்திருந்தவர். அந்த நிலையில இவர்கள் மாறி வாக்களித்தது நன்றி பாராட்டினவர் ரணில் விக்ரமசிங்க.
இவர்களை அழைத்து நீங்கள் 5 பேரிலிருந்து 6 பேர் எனக்கு வாக்கு போட்டீர்கள் என்று நன்றி பாராட்டின கரீன் பெர்னாண்டோ அமைச்சர் பத்திரிகையாளர் மாநாடு பற்றி பகிரங்கமாக சொல்றார். அப்ப இது என்ன இரட்டை வீடு அரசியல்? இல்லை, உங்களுடைய தமிழரசு கட்சி இல்லை, டெலோவர் சரி, டெலோட இப்படியே பல முரண்பாடுகளை நீங்கள் தொகுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் புறப்பட்டிருக்கீர்கள், அதில் இருக்க முடியாது. அது சரி, தமிழரசு கட்சியை ஏன் தெரிவு செய்தீர்கள்? அதுக்கு நான் சொல்ல வரேன். இதை முடிச்சுட்டு ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தால் இப்பொழுது 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாண்டிட்டு அவர்கள் இலங்கையில் எதையும் செய்யலாம், அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தில் பலம் இருக்கின்றது. ஆனால் ஒரு தமிழ் எம்பி எங்களுடைய கட்சி தலைவர் அப்பொழுது அவர் போய் அவர்களுக்கு வாக்களிக்கிறார். ஆனா என்னத்தை பெற்றார்? வரவு செலவுக்கு வாக்களித்து பயங்கரவாத தடுத்த நீக்கினாரா, அரசியல் கைதிகளை விட்டு தந்தாரா, காணாம போனவர்களை கண்டு பிடித்து கொடுத்தாரா, அல்லது அவருடைய மாவட்டத்திலே வவுனியா மாவட்டத்திலே வடுக்குநாரை மேல குருந்தூர் மேல கன்னியா வெந்நீர் ஊற்று மயிலத்தமாடு மாதவன பிரச்சனை, அடுத்தது இந்தியாவில் தையிட்டி பிரச்சனை, இதுகளுக்கு தீர்வு தந்தாரா? இப்ப அறிக்கைப்படியினம் என்னென்று சொன்னால், அப்ப இது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கொள்கையில உறுதிப்பாடற்ற ஒரு 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 நேர்த்தியான ஒரு பாதையில பயணிக்கின்ற ஆக்களாக எனக்கு விளங்கவில்லை. அந்த வகையிலே நான் பார்த்தேன் இருக்கக்கூடிய கட்சிகளை சரியோ புள்ளையோ தமிழரசு கட்சி அப்பொழுது எடுத்த தீர்மானத்திலே ஜனாதிபதி தேர்தலில் சஜித்தை ஆதரித்தார்கள். சரி, அதுக்கு பிறகு சஜித்தை கடந்த வருடம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட சஜித்தை ஆதரித்தார்கள். வடக்குகள் அந்த கட்சிகளை சில பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நீதிமன்றம் வரைக்கும் விவகாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் கூட என்கிறேன், வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சிக்கு ஒரு 8 ஆசனத்தை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் நான் பார்த்தேன். இது 1949 தந்தை செல்வா ஐயாவால் உருவாக்கப்பட்டு பல தலைவர்களால் வழிநடாத்தப்பட்டு ஒரு அகிம்சை வழியிலே வழியிலே ஒரு சமஷ்டியை கோரி நிற்கின்ற ஒரு கட்சியாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே சில முரண்பாடுகள் இருந்தாலும் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். கொண்ட கொள்கையிலே உறுதியாக நேர்த்தியாக இருக்கிறார். தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளாக முன்பிருந்த, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளாக இருந்த டெலோ, அதாவது நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய பழைய தலைவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழீழ விடுதலை இயக்கம், அதே போல EPRL சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதே மாதிரி புலட் சித்தார்த்தன், இவர்கள் மூவருக்கும் அழைப்பு விட்டிருந்தார். அண்மையிலே நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலே மீண்டும் இணைந்து செயற்பட வேண்டும், பகிரங்கமாக அழைப்பு விடுகிறோம் என்று விடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? 2023 ஆண்டு முதல் உள்ளூராட்சி தேர்தலிலே இந்த தமிழரசு தனியாக போட்டியிடுவதாக முடிவெடுத்தது. ஆனால் நாங்கள் ஒருதர் தாக்காமல் தனித்து போட்டியிட்டு எங்களுடைய ஆசனங்களை பெருக்குவோம். ஆனால் இவர்கள் எப்படி என்றால், நீங்கள் குறிப்பிடுவது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் 2001 உருவாக்கப்பட்டு பிறகு 2004 கட்சி சின்ன பிரச்சனை பிறகு வீட்டு சின்னம் அது கிட்டத்தட்ட ஒரு 2020 வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்தது. ஆனால் அதுக்கு பிறகு கடந்த தேர்தலிலே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் தனித்துத்தான் போட்டியிடுற என்று முடிவெடுத்தார்கள். உள்ளூராட்சியிலும் தனித்துத்தான் போட்டியிடுற என்று முடிவு. பதுத்தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் ஐயா அவர்கள் அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடியெடுத்த தீர்மானத்தின் படி அவர் இந்த முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வைத்த EPRL பிரேமச்சந்திரன் அண்ணன் நீங்கள் குறிப்பிட்டது போல அடைக்கலநாதன் தலைமையில் இருக்கக்கூடிய டெலோ கட்சி, அதே போல சித்தார்த்தன் என்ற கட்சி, இந்த கட்சி மூன்றோடும் அவர் பேசினார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களோட சின்னத்தில் தான் கேட்க வேண்டும், நாங்கள் எங்களோட சின்னத்தில் தான் கேட்போம். ஆனால் ஒருதரை தாக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், ஆனால் நாங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருப்போம், ஒரு கூட்டணி. ஏனைய தீர்மானம் அரசியல் ரீதியான தீர்மானங்களாக இருக்கலாம், விடயங்களாக இருக்கலாம், அல்ல பேச்சுவார்த்தையோ அல்லது இனப்பிரச்சனை விடயங்கள், அல்லது ஒரு புதிய ஒரு அரசியலமைப்பு ஒன்று வரப்போகுதென்றால் அதிலே எங்களுடைய விஷயங்களுடைய உள்ளடக்கிற விவகாரங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சேர்ந்து இயங்குவோம் என்றது வெளியே. ஆனால் நீங்கள் சொல்வது போல இது உள்ளூராட்சி தேர்தலில் எப்படி சாத்தியம்? ஒரு வட்டாரத்துக்குள்ளே 5-6 கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் எல்லாம் போட்டியிடுகிற போது மற்றவர்களை தாக்காமல் ஆசனத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களை இன்றைக்கு சாதாரணமாக உலக நடைமுறையிலே இன்னை நல்லவனாக காட்ட வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கிறவரை கெட்டவனாக காட்ட வேண்டிய உலகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். அப்படி இருக்கிற பொழுது அரசியல் ஆசனத்துக்காக இன்றைக்கு இளைஞர்கள்
மிக ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் நினைக்க 84ஆம் ஆண்டு விடுதலை போராட்டத்தோடு இணைந்து கொண்ட ஒருவர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்களை பார்த்தீர்கள் அரசியல் ஆர்வம் கனதியாக இருக்கிறது, ஆசனம் நோக்கியதாக இருக்கிறது. உண்மைதான். அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஒருவரை ஒருவர் தாக்காமல் செல்லலாம்? ஒரு எப்படியாவது இப்பொழுது என்னென்றால் ஐங்கரன், அதாவது ஒரு 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 தேர்தல் பிரசுரம் மூலமாகவோ அல்லது ஒரு மேடை பேச்சு அல்லது கூட்டங்களிலேயோ இந்த பங்காளி கட்சிகளாக ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இணைந்து ஆட்சி அமைக்கப் போகின்றோம் அல்லது இணைந்து செயல்பட போகின்றோம் என்று ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் அந்தந்த கட்சிகள் அந்தந்த வேட்பாளர்களை கட்டுப்படுத்தி இந்த கட்சியை தாக்க வேணாம், அங்கே வெல்லலாம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல 20 கட்சி ஒரு வட்டாரத்திலே கேட்கும். 20 கட்சியை கேட்கல நாங்கள் 19 தாக்க வேண்டி வரும். ஆனால் அதிலே 3 நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் பிறகு அந்த ஒற்றுமையை கொண்டு வந்து ஒரு ஒரு பலமான ஒரு ஆட்சியை நிறுவலாம் என்றதுதான் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானமும் எண்ணமும். அது ஒரு வகையிலும் அந்த தீர்மானம் நல்லம் என்னென்று சொன்னால், இங்கே இவர்களை உள்ள கொண்டு வந்தால் ஆசன பங்கீட்டுக்கான பிரச்சனைகள் வருகின்றது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை, அடுத்தது இதே பதிவு செய் என்று சொல்லி கோரிக்கை வருகின்றது. தமிழரசு கட்சி ஒரு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய விருப்பமில்லை, வீட்டு சின்னத்தை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை, கட்சி பெயரை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை. அவர் பாரம்பரிய கட்சி என்று அவர்கள் வச்சிருக்கிறார், அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய விருப்பம். அதை இல்லை, நீங்கள் பதியுங்கள், நீங்கள் பொது சின்னமோட கொண்டு வாங்க, பொது பேரை கொண்டு வாங்க, நாங்கள் கூட்டமைப்பா எங்க கொண்டு அவர்கள் இவர்களால் செய்ய முடியாத ஒரு நிபந்தனைகளை விதிப்பதும் இது அப்போ சேர்ந்து வாரதுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ ஆனபடியால் நீங்கள் தனித்தனித்து கேட்டு நாங்கள் பிற கூட்டாக இணைந்து ஆட்சி அமைப்போம். ஆனால் அந்த நிலையில் தான் பெறப்போகின்றது. இப்போ இன்றைய பார்த்தீர்கள் என்றால் அர்ச்சுனா ராமநாதன் அவருக்கு இப்போ அங்கே பாராளுமன்றத்திலே ஒரு பழிவாங்கல் நடந்ததாக குற்றம் சாட்டுகிறார். ஆனால் சொல்கிறார் தமிழ் தேசிய கட்சி எந்த கட்சி கேட்டாலும் நான் ஆதரவு கொடுக்க தயாரண்டு. அந்த வகையிலே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைப்பது தான் முறைமை. ஏனென்று சொன்னால் ஒரு சிங்கள கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறதோ ஐங்கரன் அல்ல சிங்கள கட்சி எங்களுக்கு ஆதரவு தாரதோ எங்களுக்கு அது தேவையில்லை. தேசியம் சார்ந்தவர்கள் இணைய வேண்டும் என்றதிலே நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தில் இருந்த காலப்பகுதியிலே தான் DTNA என்று சொல்லப்படுகிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு என்று அவர்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நகர்வு உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறதா? இல்லை, உண்மையிலே என்னென்றால் அது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதனுடைய இரட்டை வேடம், இரட்டை முகம் உலகத்துக்கு வெளிச்சமாக வந்துவிட்டது. அதை விட அதுக்குள்ளே நடந்த பெரும் ஊழல்கள், பேரங்கள், அரச சாயல்கள், டீலுகள் எல்லாம் அம்பலத்துக்கு வந்துவிட்டது. அந்த வகையிலே அந்த கட்சியிலே இருந்து உண்மையிலே பாருங்கள், ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய கட்சியாக அதுக்குள்ளே DTNA கட்சி, நானும் அதுக்குள்ளே இருந்தவன் தான். அந்த DTNAக்குள்ளே இருக்கு. கடந்த வாரம் நான் ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களை 1 மணி நேரம் நான் அவரோடு உரையாடிய பொழுது, தம்பி நான் ஒரு முடிவெடுக்க போகிறேன், நான் வெளியேற போகிறேன், அதுக்குள்ளே இந்த கட்சியை சொல்லி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கிற அல்ல அரசாங்கத்தோடு சேர்ந்து விட்ட ஒரு அரச கட்சி மாதிரியே இயங்குகின்ற இந்த கூட்டுக்களை நாங்கள் இருக்க தயாரில்லை என்று பகிரங்கமாக சொன்னார். அப்படி என்றால் உங்களோட அடுத்த நிலப்பாடு என்ன என்று கேட்ட பொழுது, இல்லை நான் அநேகமாக தமிழ் தேசியம் சார்ந்த இன்னொரு அணியோட நாங்கள் சேர்றது தமிழரசு கட்சியோட அல்ல என்று சொன்னார். அப்பொழுது நீ எங்களோட வரலாம் என்றதையும் சொன்னார். அப்பொழுது நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறதா? இல்லை, இந்த நீங்கள் தமிழ் அப்ப சங்குக்கு இனி சப்போர்ட் இல்லை. இல்லை, தமிழ் விடுதலை இயக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது மிக முக்கியமாக ஊடகங்களிலே வெளிவந்த செய்தி, வினோ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நடந்து கொண்ட விதம் தொடர்பாக ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பழைய தலைமை கட்சி டெலோவினாலே ஒரு அறிக்கை கூறப்பட்டு அந்த அறிக்கை அவரால் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும், அதாவது நான் வினாவை முடிக்கிறேன், அந்த அறிக்கை ரகசியமாக பேணப்படுவதாகவும் அந்த அறிக்கையினுடைய பிரதியை விந்தன் கிணறிடம் பார்த்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மைதான்? இல்லை, அதிலே அதாவது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் வவுனியாவிலே நெல்லி ஸ்டார் ஹோட்டலிலே நடந்த தலைமை குழு கூட்டத்திலே 3 மீது ஒழுக்காற்று நடவடிக்கைக்காக விளக்கம் கோரப்பட்டிருந்தது. அதில் என்னை மட்டும்தான் பதவி நிலைகளிலிருந்து பொறுப்பு நிலைகளிலிருந்து இடைநிறுத்து. அது ஒரு பாரபட்சமான நிகழ்வு. என்ன காரணம்? அது ஒரு பழிவாங்கும் நோக்கம். இல்லை, உங்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? சொல்லப்பட்ட காரணம் நான் அதாவது அந்த தலைவரையும் அவரை ஒரு சாமியை நான் தாக்கி பேசிவிட்டேன் என்றது. அது பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் செய்த சசிகலாவின் டீல்,
அந்த விவகாரம். மற்றது இன்னொரு இந்தியாவிலே திரைப்படங்களுக்கு பெருந்தொகையை அள்ளி வீசி அந்த படங்களை தயாரிப்பதற்கு பணம் வழங்குகின்ற ஒரு தொழில் நிறுவனம் இவர்களுக்கு கோடிக்கணக்கிலே காசு வழங்கிய விவகாரங்களை நான் பொது வழியிலே சொன்னது என்ற இந்த விடயங்களை வச்ச அடிப்படையிலே அவர்கள் எனக்கு ஒரு பதவி கட்சியிலே இருந்து நிறுத்தவில்லை. அதே போல் வினோனோராக லிங்கத்திட்டு நல்ல ஒரு கேள்வி, அருமையான கல்வி நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். வினோரோகராஜலிங்கம் எனக்கு கோல் எடுத்து நான் உங்களுக்கு நன்றாக தெரியும். வினோனோகராஜலிங்கம் சொன்னவர் பத்திரிகையாளர் மாநாடு வைத்து முல்லைத்தீவிலே தன்னுடைய அலுவலகத்திலே புதுக்குடியிருப்பிலே நான் பொது வேட்பாளரை சங்கு சின்னத்திலே ஆதரிக்க மாட்டேன், ஏனென்று சொன்னால் இது ஒரு விச பரீட்சை, முல்லைத்தீவு மக்கள் வன்னி மக்களுடைய மனோநிலையை அறிந்து அவருடைய பிரதிபலிப்பின் வெளிப்பாடாக நான் இதை வெளியிலே கொண்டு வருகின்றேன், நான் ஆதரிக்க தயார் என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் திடீரென ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து கொண்டு ஊடக அறிக்கை விட்டு ரணில் விக்ரமசிங்காவுக்கு சப்போர்ட் பண்றது எண்ணினாரே, அவர் விளக்கம் கேட்ட பொழுது அவர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றது ஒரு விடயம் இருக்க, எனக்கு முதலே அவர் சொன்னார், நான் கேட்டேன், நீங்கள் என்னத்துக்காக போனீர்கள், பார் லைசன்ஸ் தந்ததா, உங்களுக்கு பார் லைசன்ஸ்கள் தந்ததா, பார் லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அபிவிருத்தி என்ற பெயரில் கொடுக்கப்பட்ட நிதியின் விவரம் இருக்குது. ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்ததுக்கு பதிலாக அள்ளி கோடி கோடியாக கொடுத்த பட்டியல் இருக்கின்றது இருக்கின்றது. அந்த அது ரெலோ கட்சிக்கு ரணில் கொடுத்த காசு பட்டியல் இருக்கின்றது. அப்போ ஒன்றில் நீங்கள் அபிவிருத்திக்கு காசு பெற்றிருக்கணும், அல்லது பார் லைசன்ஸ் பெற்றிருக்கணும், அல்லது கையூட்டாக பணம் பெற்றுக்கணும். ஆனால் வினோ அதை செய்யவில்லை என்றது எனக்கு 100% தெரியும். செய்யக்கூடிய ஆள் இல்லை என்றதும் எனக்கு தெரியும். வினோ ஒரு மிகவும் ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடார். ஆனால் வினோவை அழைத்து சென்றவர் யாரு? இதே சங்கு சின்னத்திலே தீவிரமாக செயல்படுகிறோம் என்று ஆதரித்து அறிக்கைகள் விட்டவர்கள், இதை உருவாக்கி விட்டவர், ஆரம்பத்திலே உருவாக்கி விட்டவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் வினோனோகராஜலிங்கத்தை. அந்த இடத்திலே வினோகராஜலிங்கத்தை நான் கேட்ட பொழுது அப்போ என்ன வைத்து பார் லைசன்ஸ் எடுத்து விட்டார், என்னை வைத்து எந்த பேரை பாவித்து பார் லைசன்ஸ், அதிலே பார் லைசன்ஸ் ஒரு அளவுக்கு கொடுத்தாச்சு, அவரிடம் 2 கோடி தனக்கு தெரியாமல் வாங்கிட்டார், மீதி 3 கோடி வினோ சைன் வைக்கணும். அதாவது வினோவுக்கு ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்படுது என்று சொன்னால் அது மதுவரி திணைக்களத்தால் நிதியமைச்சால சிபாரிசு செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசால் அது வழங்கப்படையல அந்த எம்பி சிபாரிசு செய்யணும். அப்போ சிபாரிசு செய்யறது மட்டும்தான். அப்போ இது வினோவுக்கு தெரியாது. குருசாமி 2 கோடி ஆட்டையை போட்டாருன்னு வினோ எனக்கு போன் பண்ணி சொன்னது. மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் ஸ்ரீ சபார்ண மன்ன இந்த கல்லியங்காட்டை சேர்ந்த இந்த நல்லூர் மண்ணிலே ஆலய அருகிலே இருந்து தலைவர் பிறந்த இடத்திலே நாங்கள் ஒரு கிலோமீட்டர் இடத்திலே இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த தலைவருக்கு ஒரு மெய்ப்பாதுகாவலாக இருந்த இந்திரகுமார் பிரசன்னாவை கேளுங்கள், வினோ சொல்லவில்லையா காசு இப்படி என்ன வச்சு 2 கோடி இவர் ஆட்டையை போட்டுட்டாரண்டு. அம்பாறையில் இருக்கக்கூடிய கென்றி மகேந்திரன், உண்மையிலே அவரும் ஒரு இந்திரகுமார் பிரசன்னா போல ஒரு நேர்மையானவர், மூத்த உறுப்பினர். அம்பாறையிலே கல்முனையிலே ஸ்ரீசபாரட்ன மண்ணைக்கு அவரும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். 86ஆம் ஆண்டு தாக்குதலில் அவரும் அந்த இதுகளில் நின்றவர், விடுதலை புலிகளுடைய அந்த சண்டையிலே. அப்படியாக இருக்கக்கூடிய உபதலைவர் கென்றி மகேந்திரன் அதாவது கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர். அவருக்கு வினோ போன் பண்ணி சொல்லியிருக்கு, என்ன வச்சு நீங்க சொல்லுகிறீர்கள். அந்த கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. கடிதத்தில் என்னையும் வினோ நியாயப்படுத்தி இருக்கிறதிலே அதிலே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டதாக எனக்கு தகவல் வந்திருக்கின்றது. அதனுடைய சாராம்சங்கள் எனக்கு பெரும்பாலும் தெரியும். நீங்க சொல்லுகிறீர்கள் வினோ எம்பி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோதராஜலிங்கம் ஒரு நீதியான நேர்மையாக நடக்கக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அதே வகையில் நீங்கள் சொல்லுகிற பொழுது அவருடைய பேரிலே பார் லைசன்ஸ் அனுமதிகள் பெறப்பட்டிருக்கிறது, பெருந்தொகை பணம் கைமாறப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். இல்லை, அதாவது நேர்மையான ஆள் என்று நான் சொன்னது, அவர் சங்கு சின்னத்தை ஆதரிக்க மாட்டேன் என்றது அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, விருப்பம். ஒரு கட்சியிலே எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒதுங்கி இருப்பது அது சரி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர் அங்கே போனதை நான் தவறென்று சொல்லுகின்றேன். ஆனால் அங்கே போனது கள்ள நோக்கத்திலே இல்லை, கள்ள நோக்கத்தில் அவர் சிலவேளை அபிவிருத்திக்கு பணம் ஒதுக்குங்க மக்களுக்கு கேட்டிருக்கலாம், அது கேட்கல. ஏனென்றால் மற்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த பாராளுமன்றம் கிடையாது.
ரணில் தான் மீண்டும் வரப்போகிறார் என்ற வாக்குறுதி கொடுக்கப்படுதாங்க. ரணில் தான் ஆட்சிக்கு எனது வரப்போறார். இந்த பாராளுமன்றம் 2 வருஷம் இருக்க போகின்றது, கலைக்கப்பட மாட்டாது. இதே அமைச்சரவையிலே நாங்கள் கோடிக்கணக்கிலே பணத்தை வாங்கி தருகிறோம் என்று அவருக்கு ஒரு ஆசையை சொல்லியிருக்கலாம். வாரில் செஞ்சோ கையோட்டோ வேண்டக்கூடிய ஆள் இல்லை வினோ என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஆனால் வினோவுக்கு தெரியாம வாரில் செஞ்சு வாங்கி 2 கோடியை வேண்டிட்டார் என்றதை வினோ எனக்குன்னு சொன்னதை மட்டும் நான் ஏற்கனவே இருவருக்கும் சொல்லி அதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார், முதல்வர் ஹென்றி மகேந்திரனுக்கு சொல்லியிருக்கிறார், இந்திரகுமார் பிரசன்னாவுக்கு சொல்லியிருக்கிறார். இல்ல கட்சி தலைவருக்கும் இந்த கதையை சொன்னவர். ஏன் அவர் இன்னும் அந்த தமிழீழ விடுதலை இயக்கத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். கொழும்பிலே இருக்கக்கூடியவர் லியோ என்ற ஒரு சிங்களவர். லியோ என்று சிங்களவர். அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு மிக நெருக்கமானவர். அதை விட மதுவரி திணைக்களத்திலும் சரி, நிதி அமைச்சிலும் சரி நல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடியவர். கிளிநொச்சியிலே ஒரு மதுபான சாலை ஒன்று எனக்கு வேணும் என்று இவர் கேட்டிருக்கிறார். குருசாமி அவரிடம் சென்று கேட்டது எப்படி என்றால், ஒரு கஷ்டப்பட்டது, ஒரு எனக்கு நல்ல நட்பு, ஆனால் நான் ஒரு சமம் எனக்கு வேண்ட மாட்டேன், உனக்கு 5 கோடி வேண்டித்தாரன் என்று சொல்லி கிளிநொச்சியிலே அந்த உரிமையாளர் பெயர் தெரியும், வாரனுடைய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு வார், அந்த பேரும் தெரியும். அந்த அவருக்கு வாரில் செஞ்ச இங்கே உள்ளூர் அனுமதிகள் எல்லாத்தையும் இவர் பெற்று கொழும்பில கொண்டு அவரிடம் கொடுத்து, அவரோ அதையெல்லாம் செய்து கொடுத்து, ஒப்பந்தமும் இருவருக்கு இடையில நிறைவேற்றப்பட்டு அதிலே 5 கோடி எனக்கு தருவதாக இவர் பொருந்தி அவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது சட்ட ரீதியான ஒரு சட்ட நடவடிக்கை செல்லுபடியான ஒரு ஒப்பந்தம் அல்ல, இல்லீகலாக அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை. லியோ வந்து இந்திரகுமார் பிரசன்னாக்கு எடுத்து கதைச்சிருக்கிறார். பிரசன்னா எனக்கு காய்ச்ச என்னோட அரமணித்தியாலம். லியோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, எடுத்தெடுத்து அழுகிறார். எனக்கு அவர்கிட்ட 7 கோடி வேண்டியாச்சு, இவருக்கு கொடுக்க வேண்டிய 5 கோடி கொடுக்கல. பாருங்க, இந்த போன் என்னோட பேர்ல இருக்கு. நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு கொண்டோ சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறேன் நினைக்கிறேன். வேணுமெண்டா குற்றப்புலனாய்வு தெரிவு இந்த போனை ரேஸ் பண்ணி அதை அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து விசாரிக்கட்டும். அவற்றை நம்பரோட கனெக்ட் பண்ணி அவரும் அரமணித்தியாலும் சிங்களத்தில் எடுத்து அழு போட்டு அடாச்சியா நீங்க மாத்தல சிங்கள வராண்டே என்ன கேட்கிறான். நான் சொன்னேன் இல்ல, நான் அப்பான வந்து நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறீர்கள். ஏன் வினோத் எம்பி அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ அவர்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்திலிருந்து இன்னும் விலகாமல் அவர் தலைமை குழுவில் இருக்கிறார், பிரித்தானியாவில் இருக்கிறார், அடுத்த மாதம் வருவார் நினைக்கிறேன். இந்த விவகாரம் இப்பொழுது தலைமை குழு கூட்டம் 3 நடந்திருக்கிறது. கடித விவகாரம் ஏற்கனவே கடிதம் அனுப்பி இருக்கிறார். அவர் பிரித்தானியாவில் இருந்து கடிதம் அனுப்பி இருக்கிறார், விளக்க கடிதம். ஆனால் அந்த கடித விவகாரம் நிகழ்ச்சி தொகுப்பில் எடுக்கப்படவில்லை, அது அமர்த்தி வாசிக்கப்பட்டிருக்கிறது. சரி, தமிழரசு கட்சி இனி வினோ வந்து அதை எழுப்புவாரா, தன்னை நிரபராதி என்று காட்டுவாரா மக்கள் மத்தியிலே என்று அது நாங்களும் பார்ப்போம் காலப்போக்கில். தமிழரசு கட்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகிறீர்களா? இல்லை, நான் உண்மையிலே தமிழரசு கட்சியிலே இணையும் பொழுது நான் சொன்னது, தேர்தலை நோக்கமாக கொண்டோ அல்லது கட்சிகளை பதவிகளை நோக்கமாக கொண்டோ நான் கூட கட்சியிலே சேரவில்லை. ஆனால் நான் என்னுடைய 2 கூட பிறந்த சகோதரர்கள் மாவீரர்கள், எங்களுடைய தாய் தந்தையருடைய பழமையான கட்சி உங்களுக்கும் உட்பட எல்லாருக்குமே இந்த தமிழரசு கட்சி கூட்டணி தான். அதே நேரத்தில் இருக்கிறதுக்குள்ள மக்கள் மத்தியில் நன்மதிப்பு செல்வாக்கு ஒரு 8 ஆசனத்தை பெற்றிருக்கிறது. ஒரு நேர்த்தியாக பயணிக்கின்ற கட்சி என்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட இணைகிறேன். உங்கள்கிட்ட கட்சிகளை பதவியோ தேர்தல் இதோ நான் எதிர்பார்த்து நான் வரவில்லை என்று தெளிவாக சுமந்திரன் ஐயாவோட கதைச்சிருக்கிறேன், கேசவன் சவந்தனோட கதைச்சிருக்கிறேன், CVK சிவஞானம் ஐயா அவர்களோட எல்லாம் கதைச்சேன். நேரடியாக சென்று கதைச்சு நான் என்னுடைய நிலப்பாட்டையும் சொல்லி நான் ஏதோ எந்த ஒரு எதிர்பார்ப்பிலும் சேரவில்லை. ஆனால் எனக்கு ஒரு பாதை ஒன்று வேணும். என்னுடைய பயணத்தை தொடர்வதற்காக சரிபிளை கப்பால நீங்கள் குறிப்பிட்டதோடு 41 வருஷம் நான் அதுக்குள்ள வந்துட்டேன். 2 கூட பிறந்த சௌரங்கள் மாவீரர்கள் நாங்கள் வெளிக்கிட்ட நாங்கள் இந்த இனத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கும் வரைக்கும் இதுக்குள்ள பயணிச்சுட்டு அது கிடைச்சா அப்புறம் நாங்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பிரச்சனையில் எதிர்கொண்டு இருக்கிறோம். பயங்கர பாருங்கள், போர் முடிந்து 15 வருடங்கள் பயங்கரவாத சட்டம், இந்த ஆட்சி வந்து என்ன செய்திருக்கு? மிக நீண்ட காலமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தோடு மிக நெருக்கமாக அதனுடைய ஒரு ரத்தமும் சதையும் போல பயணித்தவர் தமிழ் தேசிய கட்சி என்ற பெயரிலே ஸ்ரீகாந்த் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் அவரோடு சேருவதற்கு? இல்லை, உண்மையிலே என்னென்றால் அவர் அங்கரநேசன் அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கமானவர், அந்த ஒரு நேர்மையான ஆள். அவரும் ஸ்ரீ சபாரட்னம் அன்னைக்கு ஒரு வலதுகரம் போல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு காலத்தில் செயற்பட்டவர். அங்கரநேசன் அண்ணன் டெலோவில் இணைத்தால்தான் இந்திரகுமார் பிரசன்னா கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கூட அப்படியாக பலர் இணைத்தவர். அங்கரநேசன் அன்னையோட நான் அவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வரைக்கில் கூட அதை மறுதளித்து நான் பேசினான்.
கடுமையாக அதுக்காக வாதாடினான். 80 பக்க அறிக்கை வந்த போது ஐங்கரன் அதிலே ஒரு குற்றச்சாட்டும் அவரை பற்றி அங்கே ஒன்றும் இல்லை. சும்மா நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் அப்படி தொட்டு செல்லுகிறது, அது இயல்பு. ஆனால் அவர் அப்படி இல்லை. ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதன் தான், அவரோட சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீகாந்த் ஐயாவோட நீங்கள் சொன்னது போல சேர்ந்திருக்கலாம். அதே போல் சைக்கிள் கட்சி என்னை அழைத்ததுக்கு சேர்ந்திருக்கலாம். சிங்கள கட்சிகள் அழைத்தது என்னை நான் சேர்த்திருக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறது, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் அழைத்தார்கள். கிட்டத்தட்ட 7 கட்சிகளுக்கு மேலே அழைப்புகள் வந்தது. இந்த தொல்லை தாங்க இல்லாமத்தான் நான் என்ன செய்தேன், கடைசியாக யோசித்து பார்த்து என்னுடைய ஆதரவாளர்கள் என்றும் எனக்கு ஒரு கிரவுட் இருக்கின்றது. டெலோ ஆதரவாளர் கிரவுட் ஒன்று என் பக்கம் இருக்கின்றது. இறந்து போன இருக்கின்ற ரெலோ குடும்பங்களும் என் பக்கம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது. இவர்களுடைய ஆலோசனை அறிவுரைகள் ஆதரவாளர்களுடைய மனோநிலைகள் எல்லாம் அறிந்துதான் தெரிந்து கேட்டு அவர்களுடைய விருப்பத்தோடு தான் நான் இதுக்குள்ளே தீபகத்திலே ஒரு பெரிய வாக்கு வங்கிக்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கிறீர்கள் என்பது கடந்த மாகாண சபை தேர்தலிலே இது நிரூபணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த மாகாண சபை தேர்தலின் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அந்த தீபக பிரதேசத்திலே நின்று அந்த வாக்குகளை பெறுவது என்பது ஒரு சவாலான கட்டத்திலே நீங்கள் நல்ல வாக்குகளை பெற்றிருந்தீர்கள். ஆனால் தீபகத்தினுடைய அபிவிருத்தி என்பது இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் மக்கள் அங்கே சென்று வசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை கட்டுமானங்கள் கூட இன்றைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பிரதான பாதைகள் ஒரு சுற்றுலா மையமாக பல இடங்கள் அங்கே காட்டப்பட்டிருந்தாலும் கூட பிரயாணங்கள் கூட சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த நிலைமைகளை மாற்றுவதாக இருந்தால் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது தேவை என்பதை நீங்கள் உணரவில்லையா? நிச்சயமாக தீபகத்துக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கட்டாயம் அந்த தொகுதியிலிருந்து வேண்டும். அதே மேல மாகாண சபைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேண்டும். அதே போல் இது உள்ளூர் அபிவிருத்தி, மற்றது அதாவது சுகாதாரம், வீதி அபிவிருத்தி, அடுத்தது மின்விளக்கு போன்ற குடும்ப நல விடயங்களை பார்க்குறது உள்ளூராட்சி. அங்கே உண்மையிலே அங்கே குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, போக்குவரத்து பிரச்சனை இருக்கின்றது, அங்கே பாதைகள் பள்ளந்திட்டாக இருக்கின்றது. அடுத்தது அபிவிருத்தி என்பது மந்தமாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நீங்கள் குறிப்பிட்டது போல மாகாண சபைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், பாராளுமன்றத்துக்கு தேவைதான். அதே போல் உள்ளூராட்சி மன்றங்களை எல்லாம் சீராக இயங்க வேணும், அதிகமான நிதிகளும் ஒதுக்க வேண்டும். அது ஒரு பின்தங்கப்பட்ட பிரதேசம், குடிநீர் கூட இல்லை, கால்நடைகள் எல்லாம் இருக்கின்ற நிலைமைகள், சுற்றுலாவுக்கு பேர் போன இடமா இருந்தும் அதை அபிவிருத்தி செய்ய முடியாமல், நெடுந்தீவு உங்களுக்கு தெரியும், அப்படியாக இருக்க அதெல்லாம் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனால் பிரதித்துவம் என்றதும் அவசியமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி மாகாண சபை தேர்தலில் உங்களை ஒரு வேட்பாளராக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? நானாக கேட்க மாட்டேன். உண்மையிலே என்னுடைய பண்பு என்னென்று சொன்னால், எங்கட கட்சிகளை கூட நான் இந்த தேர்தலில் நானாக உண்மையிலே கேட்டது கிடையாது. நான் ஒரு பிரதேச உறுப்பினராக வருவதற்கு நான் கட்சியிலே ஆசனம் கேட்கவில்லை. மாநகர சபையிலே போட்டி போட போறேன்னு நான் பாயாலே கேட்கவில்லை. பாராளுமன்றம் தாங்கள் என்று ஒரு காலம் கேட்டதில்லை. ஆனால் இதையும் நான் கேட்க மாட்டேன். அவர்கள் தேவை, இதனுடைய பங்களிப்பு தேவை, அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இவர் ஒரு கடந்த காலங்களிலும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபை அனுபவம் கொண்டவர், நீண்ட கால அரசியல் செயற்பாட்டர்கள், மக்கள் செல்வாக்கு பின்னணி கொண்டவர் என்று விரும்பி தந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டு நேர்மையாக நீதியாக வெல்லுவேன் என்ற அந்த உறுதிப்பாடம் இருக்கு. நேர்மையாக நீதியாக கட்சியின் கொள்கையை ஏற்று நான் செயல்படுவேன். நிச்சயமாக. நிறைவாக நீங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது ஒரு முடிவுக்கு வரும் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் தலைமை பீடங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிற காரணத்தினாலே உங்களுடைய ஊடாடலின் அடிப்படையிலே தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி பூசல் என்பது இந்த தேர்தலுக்கு பின்னாவது முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. என்னென்றால் இது ஒரு உள்வீட்டு விவகாரம். அதை வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் தீர்க்க வேண்டும். இதை பொது வழிக்கு சிலர் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனை பாரிய பிரச்சனையும் அல்ல, சில்லறை பிரச்சனைகள். ஆனால் இது களையப்பட வேண்டும், இது தீர்க்கப்பட வேண்டும், தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பக்குவமானவர்கள், பொறுப்புணர்வுள்ளவர்கள், அதிலே தகுதியானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உண்மையிலே நல்ல கல்விமான்கள், புத்திஜீவிகள், அரசியலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தும் கூட ஐங்கரன் பாருங்க 8 ஆசனத்தை கொடுத்திருக்கின்ற மக்கள் இந்த பூசல்களை விரும்ப மாட்டார்கள். அப்போ இந்த முறையும் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலும் தமிழரசு அதிகமான ஆசனங்களை சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த பாதையில் பயணத்தில் நாங்கள் நோக்கி பயணிக்கின்ற போது இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அதுகள் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதைகளை அவர்கள் தான் செய்ய வேண்டும். உண்மையிலே நம்புகிறேன்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை ஒரு பிடிவாதமான கொள்கையோடு இருந்தவர்கள். யாரையும் இணைப்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் செல்லுகின்ற பாதை சரியானது. வேண்டுமானால் நீங்கள் அதில் இணைவதாக இருந்தால் எங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே பயணித்தால் இணைப்போம் என்கின்ற மிக இறுக்கமான பிடிவாதத்தோடு இருந்தவர்கள். இப்பொழுது அதில் ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டிருப்பதாக உணர முடிகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்க? உண்மையிலே என்னென்றால் ஒரு நாடு இரு தேசம் என்ற கோட்பாடு அவர்கள் தாங்கள் ஒரு 24 கேரட் என்ற ஒரு நிலப்பாடு. ஆனால் அவர்கள் ஏனையவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் துரோகிகள். இவர்கள் ஒற்றையாட்சிகளே 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவர் ஒற்றையாட்சிக்கு இணங்கி போகிறார்கள். இவர்கள் சமஷ்டியோ அல்லது ஒரு நாடு இரு தேசத்துக்கு இணங்குகிறார்கள் இல்லை என்று அவர்கள் கடந்த காலத்திலே ஏனையவர்களை என்ன சொல்றது, அதாவது அவர்களுக்கு எதிரான குரல்கள், கண்டனங்களை, விமர்சனங்களை கடுமையாக வைத்துக்கொண்டு தாங்கள் தான் புனிதர்கள் என்று பிரகடனப்படுத்தி வந்த சூழ்நிலையிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்தவர்கள் போன முதல் தேர்தலில் இப்ப 20 இப்பொழுது அவர்களுக்கு கிடைச்சதோ அரும்போட்டில் 1. அப்பத்தான் அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த தேசிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த வேணும், இதிலே நாங்கள் கொள்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வரணும் என்ற காரணத்தினால்தான் அவர்களிலே இப்போ ஸ்ரீகாந்தா, சிவாஜி லிங்கம் ஐயா போன்றவர்களை அதுக்குள்ளே இணைச்சிருக்கிறார்கள். வெங்கடநேசன் அண்ணையும் இணைஞ்சிருக்கிறார்கள். அதே போல அருந்தாபாலன் சார் இணைந்திருக்கிறார். அடுத்தது இந்த ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற ஒரு குறிப்பிட்ட சில பேர் இணைஞ்சிருக்கிறார்கள். இப்படியாக அவர்களை இணைஞ்சிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் தமிழரசு கட்சியோட கூட பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தப்படுத்தினார்கள், இணைந்து பயணிப்பதற்கெல்லாம் முயற்சிகள் எடுத்தார்கள். ஆனால் ஒற்றுமைக்கு நான் இன்றைக்கும் எதிரானவன் அல்ல. அவர்களும் சில விடயங்களில் இறங்கி வர வேண்டும். ஏனென்றால் இதிலே நான் தான் பெரிது, நான் தான் தூயவன், அல்லது நான் தான் இதிலே எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்றதில்லை. நாங்கள் இதுதான் இது எங்களுடைய பலம், நாங்கள் இருக்கிற நிலைமையில் எங்களால் இதுதான் முடியுமெண்டா நாங்கள் அதைத்தான் பெற யோசிக்கணும். கிடைக்காத ஒன்றை நாங்கள் இதுக்கு இப்பொழுது தமிழீழம் கேட்க முடியாது. அப்போ ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு சுயாட்சியை நாங்கள் கேட்கக்கூடியதுக்கு தகுதி உடையவர்கள், அதுக்கு தராதரமானவர்கள், அப்படி வாழ்ந்தவர்கள். அப்படியாக நாங்கள் உங்களுக்கு தெரியும் 3 ராஜ்யமாக இது இருந்தது. அப்போ இது ஆங்கிலேயர் செய்து போட்டு போன இந்த நிர்வாகத்தை உண்டாக்குறதுக்காக செய்து விட்டு போனதால் அந்த பிரச்சனையை வந்தது. மற்றது அவர்கள் வாய்ப்பை அரசியலமைப்பை தங்களது சார்பாக மாற்றி கொண்டார்கள். எங்களை 2ஆம் தர பிரச்சனையாக தள்ளினார்கள். நாங்கள் அரசியல் ரீதியாக 75 வருடங்கள் ஓரங்கட்டுப்பாட்டு கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு தலையடியை தந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையிலே அது அவர்களும் எல்லாரும் சேரணும். ஒரு நான் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு புதிய இந்த பாராளுமன்றத்திலே ஒரு அரசியலமைப்பை நாங்கள் கொண்டு வருவோம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அமைச்சர்கள் எல்லோரும் செல்லுகிறார்கள். அப்படியாக ஒரு அரசியலமைப்பு வருகிறது என்று சொன்னால் இணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு அது ஏபி தான் பிரித்தது 2006. ஆனால் அது சாத்தியப்படும் தெரியவில்லை. இணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள்ளே ஒரு மாநில சுயாட்சி, ஒரு சமஷ்டி அடிப்படையிலே எங்களுக்கு வேணுமென்றதிலேயாவது இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு ஒருமித்து குரல் கொடுத்தால் அது பலமாக இருக்கும். அது உள்நாட்டு மேல சர்வதேசங்களும் அதை அழுத்தி பிடிக்கும். நாங்கள் பிரிவினை அல்ல, ஆனால் எங்களுடைய நிலம் பாதுகாக்கப்படும், எங்களுடைய மதம், எங்களுடைய இருப்புகள், எங்களுடைய மொழி எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு தெரியும். கையெட்டிலே என்ன தேவையாரே அங்கே ஒரு சிங்கள குடும்பமே இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தம். அங்கே வடுக்குநாரை மலையில் இந்துக்கள் பாரம்பரியமாக வடுக்குநாரை மலை என்று சொல்லுகிறார்கள். அதே போல குருந்தூர் மலை என்று சொல்லுகின்றார்கள், ஆதிசிவன் கோயில் என்று சொல்லுகின்றார்கள், கன்னியாவென்னூர். இதெல்லாம் ஒரு ராவணன் காலத்து அந்த என்ன சொல்றது, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருடைய பாரம்பரிய இந்துக்கள் வணங்குகின்ற ஆலயங்கள், புனித ஸ்தலங்கள். அந்த இடத்திலே சூக்காலோட போகிறார்கள், காலால பொங்கல் பானையை தட்டி விடுறார்கள், அடுப்பை நோக்குறார்கள், அடித்தை நொறுக்கிறார்கள். அங்கே அம்பாறை மட்டக்களப்பு இல்ல கிராமங்கள் மயிலத்தமடு மாதவனையில் தமிழருடைய மேய்ச்சல் தரவையில் போய் மாடுகளை வெட்டி கொள்ளுகின்றார்கள். கன்று பால் இல்லாமல் அழுகின்றது. அங்கே பசுக்களை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள், மாடுகளை வெட்டி கொள்ளுகின்றார்கள். அங்கே சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வர்றார்கள். அவர்கள் அந்த நிலங்களை ஆக்கிரமித்து வேலை நிலங்கள் செய்கிறார்கள். அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ற தமிழ் தலைமைகள் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்தே ஆகணும். அது யாரா இருக்கலாம், சித்தாண்ணியா இருக்கலாம், வெங்கடநேசன் அண்ணியா இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு
ஒரு ஒரு தீர்வொன்று வரைக்குள்ள ஒத்து நாங்கள் வைத்தால்தான் அது எங்களுக்கு பலமா. நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இந்தியா என்ன சொன்னது? நீங்கள் ஒற்றுமை இல்லை. சர்வதேசம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒற்றுமை இல்லை. இப்போ ஜேபி என்ன சொல்லும்? உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆளை கொண்டு போகக்கூடாது. இதுதான் எங்களுடைய விடயம்ன்றது உடன்படணும். அதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும், நான் அவர்களை இல்லை என்று சொல்லலை. அவர்களை நான் ஒரு காலமும் நான் பொது வழியிலே அவர்களுக்கு எதிராக நான் கதைத்தவன இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நீங்கள் சொன்னது போல கடினமான போக்கள் இருந்தது. ஆனால் தளர்த்தி இருக்கின்றார்கள். அந்த தளத்தினாலும் கூட அது ஒரு சாதகமான ஒன்றை பெறுவதற்காக மற்றவர்களோடும் இணைய வேணும். அந்த நிலைமைக்கு அவர்கள் இறங்கி வந்தால் இதே ஒரு தீர்வை அடையலாம் என்று நம்புகிறேன். மிக அருமையாக நேர்த்தியாக தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்காக நேயர்களுக்காக திரு விந்தன் கனகரட்னம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மிக நீண்ட காலமாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல 40 வருடங்களுக்கு மேலாக பயணித்த தன்னுடைய அரசியல் பயணத்துக்கான ஒரு ஊடகமாக இருந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியான பழிவாங்கல் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தன்னுடைய பொறுமையினுடைய அடுத்த கட்டமாக அந்த கட்சியிலிருந்து விலகி மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சி என்பது அவர் குறிப்பிட்டது போல மிக நீண்ட காலமான ஒரு பாரம்பரியத்தை கொண்ட கட்சி. இந்த ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக அரசியல் நீரோட்டத்திலே மக்களை இணைத்து சென்ற ஒரு கட்சியாக இருந்திருக்கின்றது. அந்த கட்சியோடு தன்னை இணைத்து பயணிக்கின்றார். அதில் மிக குறிப்பாக சொல்லுகிறார், ஆசனத்துக்காகவோ அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதவி நிலைக்காகவோ நான் தமிழரசு கட்சியில் இணைந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அரசியல் பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அதில் இணைந்திருக்கிறேன் என்றதை குறிப்பிட்டு மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை நேயர்களுக்காக வழங்கியிருக்கிறார். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் அவர்களுக்கு தாய் தொலைக்காட்சி சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பிரசன்னத்திலே இந்த வாய்ப்பும் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி.